ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு வாங்க பார்க்கலாம். இது சீசனில் மட்டுமே தான் செய்ய முடியும் நம்மளால். இப்போ வர சம்மர் சீசனில் இதை கட்டாயம் செஞ்சுருங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் நுங்கு தான் எடுத்திருக்கேன். 6லேருந்து ஒரு 7 நுங்கு வரைக்குமே எடுத்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டு பால் இதுக்கு தேவை. பால் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஏன்னா பால் காய்ச்சி ஆற வச்சிடலாம், அதுக்காக ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இது நமக்கு தேவையான அளவு நம்ம காய்ச்சிக்கலாம். நான் 1/2 லிட்டர் இப்போதைக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்கிறேன். அப்புறம் நல்ல பால் கொஞ்சம் சுருங்கி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போ அதை ஆற வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ நம்ம நுங்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணினதை மிக்ஸி ஜாரில் சேர்க்கிறேன். மொத்தமாக சேர்க்காமல் நான் பாதி மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறேன். மீதி நான் அப்படியே வச்சுருக்க போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. பால் நல்லா ஆறி வந்தவுடனே நம்ம அந்த அரைச்ச நுங்கு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த நுங்கையுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதில் 2 மெத்தட் நான் செய்ய போகிறேன். இன்னொரு மெத்தடுக்கு நான் சப்ஜா சீட் ஊற வச்சு வச்சுக்கிறேன். இப்போ இது எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நான் 2 கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். ரெண்டுத்துலேயுமே வேறு வேறு மெத்தட் சர்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். அதில் ஊற வச்ச சப்ஜா சீட் 2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். அதுக்கு மேலே நம்ம நுங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்க்கிறேன். அதுக்கும் மேலே நன்னாரி சர்பத் கொஞ்சம் சேர்க்கிறேன். அதுக்கும் மேலே ஒரு 1/4 லெமன் பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, நமக்கு நுங்கு பீசஸ் நிறைய பிடிக்குன்னா நிறைய சேர்த்துக்கலாம். எல்லாமே கலந்து கொடுத்துடலாம். இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸில் நுங்கு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறேன். நுங்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம், அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் எடுத்து இந்த நுங்கு பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கும் மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா குட்டி குட்டியாக, அந்த நுங்கையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வைக்கக்கூடாது. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். இது ரெண்டுமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த சீசனில் கட்டாயம் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் மனசும் வயிறும் ரொம்பவுமே குளிர்ச்சி ஆகிடும். இந்த சீசனில் கட்டாயம் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.